அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணி 3 நாட்களில் எதிர்பாராத ஒன்று நடக்க போகுது. அந்த நாள் 13/12/2024. யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் என்ன நாள், இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 13/12/2024 இன்றைய தினம் கார்த்திகை தீப பெருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. இந்த கார்த்திகை தீபத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல செல்வம் பெருக வீட்டில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது வருடத்தின் மிக முக்கியமான பண்டிகை, விரதம் மற்றும் விழாக்களில் ஒன்று திருக்கார்த்திகை தீப பெருவிழா. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 10 நாட்கள் விழாவாக திருக்கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கங்க. இவ்விழாவின் 10 நாட்களும் பஞ்சமூர்த்திகள் பவனி காண்பதுடன் மகாதீபம் ஏற்படுவதற்கு முன் கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஒரு சில நிமிடங்கள் நடக்கும் அர்த்தநாதீஸ்வரர் தரிசனத்தையும் இன்றைய நாள்ல நம்மால் காண முடியுங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருக்கார்த்திகை தீபம் என்ற மாலையில் வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களில் வடிவாக இறைவனை வழிபடுவது வழக்கம். வீடுகளில் தீபம் ஏற்றும் போது எந்த முறையில் எத்தனை தீபங்கள் எந்தெந்த இடங்களில் ஏற்ற வேண்டும் என விதிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை தீபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது திருவண்ணாமலை மலையுச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம். வீடுகள் தோறும் ஏற்றப்படும் தீபங்கள் தான் இந்துக்களின் வழிபாட்டு முறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுதுங்க. இந்துக்களின் வழிபாட்டு முறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது மிக முக்கியமாக மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுகிறது. சாதாரணமாக இறைவனை வழிபடுவதும் மந்திரம் ஜபம் செய்வதை விட ஒரே ஒரு அகல் விளக்கை இறைவன் முன்பு ஏற்றி வைத்து வழிபட்டாலும் மந்திரம் ஜபம் செய்தாலும் 2 மடங்கு பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இறைவன் ஜோதி ரூபமானவன், அவனுக்கு உருவம் கிடையாது. இறைவன் பஞ்சபூதங்களில் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கிறார். யார் எந்த வடிவத்தில் நினைத்து வழிபடுகிறார்களோ அவருக்கு அந்த வடிவத்திலேயே இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாக இந்து சமய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அப்படி நாம் இந்த கார்த்திகை தீப திருவிழாவான இன்றைய நாள்ல தீபம் ஏற்றி வழிபட காரணம் என்ன என்று பார்க்கும்போது இறைவன் ஜோதி வடிவமானவன் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தங்களில் யார் பெரியவன் என்ற போட்டி ஏற்பட்ட போது அடிமுடி காண முடியாது அண்ணாமலையாராக ஜோதி ஸ்ரூபத்தில் காட்சியளித்த திருநாள் தான் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி. இதை போன்று போற்றும் விதமாகவே இந்த நாளில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுகிறது. அதேபோல் மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் என்பதால் அதன் நினைவாக வைஷ்ணவ தலங்களில் பஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபடப்படுகிறது. இந்த கார்த்திகை தீப விழா இந்த ஆண்டு எப்போது கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கும்போது கார்த்திகை தீப திருநாள் என்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள அண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்துவிட்டு மாலை 6 மணிக்கு பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம். அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது. இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் 13ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் அன்று திருக்கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படும். அன்றைய தினம் காலை 6:51 மணிக்கு துவங்கி டிசம்பர் 14ஆம் தேதி காலை 4:56 வரை திருக்கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது. இந்த கார்த்திகையினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை தீப திருநாள் முருகனுக்குரிய கார்த்திகை நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்தில் மகாலட்சுமிக்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைந்துள்ளது. இந்த நாளில் தீப வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானதாகும். அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபமேற்றி வழிபடுவதால் பல மடங்கு அதிகமான பலனும் சிவன் அருளும் கிடைக்கும். கார்த்திகை தீப திருநாளில் வீட்டின் வாசலில் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது தெரியும். ஆனால் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த விளக்கேற்றும் முறைகள் என்ன என்று பார்க்கும்போது
பார்க்கும்போது வீட்டின் அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தமாக 27 விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறை. அதற்கு மேல் விருப்பம் போல் அதிகபட்சம் 100 விளக்குகள் வரை ஏற்றலாம். ஆனால் குறைந்தபட்சம் 27 விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். இந்த எண்ணிக்கை 27 நட்சத்திரங்களை குறிப்பதாகும். மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சக்கூட்டு எண்ணெய் இட்டு பஞ்சுத்திரியால் விளக்கேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும். இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு. ஒருமுறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டி விடவோ அல்லது எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்கவோ கூடாது. அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும். அகல் விளக்காக இருந்தாலும் வெறும் தரையில் வைக்க கூடாது. வாழை இலை, செம்பருத்தி, வெற்றிலை என சுபிட்சத்தை தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைத்துதான் ஏற்ற வேண்டும். முதலில் வாசலின் கோலத்தின் மீது வைத்த விளக்கு, பிறகு இலைவாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும். அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும். அது மட்டுமில்லாமல் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் வைக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வாசல் கோலத்தின் மீது 5 விளக்குகள், குத்து விளக்கு 5, அகல் விளக்கு ஏற்ற வேண்டும். நிலைவாசல் 2 விளக்குகள், வாசல் படி 2 விளக்குகள், திண்ணை மாடம் அல்லது ஜன்னல் 6 விளக்குகள், அதேபோல் வாசற்படியில் 4 விளக்குகள், வீட்டின் நடுக்கூடம் 2 விளக்குகள், பூஜை அறை 2 தீபம், சமையலறை 2 தீபம், வீட்டின் பின்புறம் 3 விளக்குகள், வீட்டிற்கு வெளியில் யம தீபம் 1 விளக்கு என ஆக 27 விளக்குகள் ஏற்றி வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த கார்த்திகை தீபமான இன்றைய தினத்தில் மிதுன ராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இன்றைய நாளில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு வக்ரம் பெறுவதன் மூலமாக சில நன்மைகள் உண்டாக இருக்குதுங்க. சுபகாரிய தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. குறிப்பா புதிய வேலைக்காக முயற்சித்து வரும் மிதுன ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி என்பதால் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. வக்ரகதியில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி பாக்கியஸ்தானத்தில் பலம் பெறுவதால் இதுவரை இருந்த சிறிய இடர்பாடுகள் எல்லாம் நீங்கி முழுமையாக நற்பலன்களை பெற இருக்கீங்க. புதன் பலம் பெறுவதால் வருவதை முன்கூட்டியே சிந்தித்து செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டுங்க. 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அரசாங்க அலுவலர்கள் சாதகமாக முடியுங்க. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேர இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை தருணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் வண்டி வாகனங்கள்ல கவனம் தேவை. 2ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்திருக்கிறார். குடும்ப உறவுகள்ல கவனம் தேவைங்க. கோப பேச்சுக்கள் சிக்கலை வரவழைக்கும். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. மிதுன ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய நாள்ல தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.